ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம எப்படி வந்து லேண்ட்ஸ்கேப் லேயருக்கு வந்து எப்படி ஒரு மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான். ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாச்சு. நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம் சிம்பிளான ஒரு இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. இது எதுக்கு பார்க்க போகிறோன்னா, நம்ம மெட்டீரியலில் எப்படி 2 லேயர் கொண்டாடுறது, பெயிண்ட் பண்ணுறது, ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம எப்படி வந்து பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா, லேண்ட்ஸ்கேப் லேயர் பிளெண்டுன்னு தேவை. ஆனால் நீங்கள் அந்த கர்சர்லேருந்து இழுத்திங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணும்போது லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா விட்டிங்கனாலே மெட்டீரியல் பிளெண்டு இல்லாட்டினா அந்த லேண்ட்ஸ்கேப் லேயர் பிளெண்டுன்னு வராது. வேணா பாருங்கள். இதான் வந்து மோஸ்ட் காமனாக வந்து பண்ணுற மிஸ்டேக் இதுதான். அதே மாதிரி இங்கே மெட்டீரியல் அந்த இதுலேருந்து அந்த ப்ளூ பிரிண்ட்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தாலும் வராது. பாருங்கள், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு லேண்ட்ஸ்கேப் லேயர் அந்த அதுக்குரிய பின்னையும் இதுக்குரிய பின்னையும் 2 பின்னையுமே நம்ம பிரேக் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வச்சு ஒரு நியூவாக வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது ரைட் கிளிக் பண்ணி லேண்ட்ஸ்கேப் லேயர் பிளெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு லேயர் காட்டும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணாலும் வந்து இது இப்போ மோஸ்ட் காமனாக பண்ணுற எரர், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்படி நான் நிறையா இதுக்கு வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த மெட்டீரியல்லேருந்து நம்ம எதுக்கு தேவையோ அது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியலுக்குலேருந்து நம்மளுக்கு என்ன தேவை, லேயர் பிளெண்ட். ஸோ அந்த மெட்டீரியல் மேப்லேருந்து நம்ம எடுக்கணும். மெட்டீரியல் மேப்லேருந்து எடுத்திங்கன்னா ப்ளஸ் சைன் லேயர் 2 லேயர் வந்து அசைன் பண்ணிக்கணும். ஆட் கொடுங்க. இண்டெக்ஸில் நமக்கு முதக்கு வந்து நம்ம மட்டுன்னு நேம் கொடுத்துக்குவோம். மட். ரெண்டாவதுக்கு வந்து நம்ம கிராஸ்ன்னு கொடுப்போம். ஆனால் க்ரீன் கலரில் வரும்ல, கிராஸ். ஸோ கிராஸ் நீங்கள் நேம் அசைன் பண்ண இங்கே வந்து லேயர் மட், லேயர் கிராஸ் அப்படின்னு வந்து நேம் வரும். ஸோ நம்ம க்ரீன் கலரில் ஒரு பிக்சர் எடுத்துக்குவோம். கிராஸ் லேயர் 2 லேயருக்கும் நம்ம அசைன் பண்ணுவோம். பின்ன நம்ம ஃபஸ்ட் லேயர் பிளெண்ட்லேயும் கிராஸை வந்து நம்ம கிராஸ் பின்லேயும் பேஸ் கலரில் நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடுவோம். ஸோ சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆயிரும். அடுத்து அந்த மெட்டாலிக்காக இருக்கும், நம்ம ஷேடோ அடிக்கிறதுல அதுக்காக. ஸோ மெட்டாலிக் வந்து நம்ம 0 கான்ஸ்டன்ட்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். கான்ஸ்டன்ட் வேல்யூ 0. இது ரஃப்னஸ், அதோட ரஃப்னஸ் என்ன வேணும் அப்படின்னா நமக்கு 1, அதாவது 0 1க்குள்ளே நம்ம என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 0லேருந்து நம்ம 1 சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ 1. இப்போ நம்ம சேவ் பண்ணி நம்ம பார்ப்போம், அசைன் பண்ணி பார்ப்போம். சேவ் கொடுங்க. சேவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த மினிமைஸில் போட்டுருங்க. கொஞ்சம் கம்பைலிங் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பிளாக் கலரில் ஏன் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம், அதாவது பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்மளோட மெட்டீரியல் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இங்கே பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு நிற்க வேணாம். நீங்கள் டைரெக்டாக வந்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் போகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிசிக்ஸ் லேயர், அந்த பிசிக்ஸ் பிளெண்டு, சர்ஃபேஸ், மெட்டீரியல் டொமைன் இருக்குல்ல, அந்த மெட்டீரியல் டொமைனில் வந்து நீங்கள் சர்ஃபேஸ் இங்கிட்ட இருக்கிறது வந்து பாதி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் இதாகவே இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா, நீங்கள் வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கிறத வந்து நீங்கள் வேறு என்ன வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் C++ல் பண்ணுறதே தான். கொஞ்சம் C++னால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ப்ளூ பிரிண்ட்டில் எதுக்கு பண்ணுறதுனா, நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் வந்து பண்ணுறோம். ஸோ மேலே வந்து ஒரு க்ரீன் கலரில் கொஞ்சம் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஏன் பிளிங்க் ஆகுதுன்னா, நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. ஸோ அந்த சில டயத்தில் அது கம்பைலிங் ஆகும்போது அந்த பிளிங்க் ஆகாது. அது ஏன் பிளிங்க் ஆகாதுன்னா, நம்மளோட ப்ராசஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னு ஒரு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் அது அந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை அசைன் பண்ணும்போது மீட்டர் எதுவும் பண்ணாதீங்க. மீட்டர் எதுவும் பண்ணிங்கன்னா வந்து கரெக்ட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதை அசைன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுவோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு மேனேஜ் ஸ்கல்ட் பெயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ பெயிண்ட் ஆப்ஷனுக்கு போங்க.
பெயிண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா கீழே இப்போ நம்ம வந்து லேயர் வந்து அசைன் பண்ணணும். லேயர் அசைன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போக முடியும். ஓகே, இப்போ லேயர் வந்து அசைன் பண்ணுவோம். பெயிண்ட் ஆப்ஷன் இப்போ பெயிண்ட் பண்ண முடியாது. ஸ்கல்ப்டிங்கில் இருக்கும்போது நம்ம எந்த மெட்டீரியலுமே அசைன் பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ நம்ம மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டென்ட் ப்ரௌசர், இதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். நம்ம சேவ் பண்ணல, ஜஸ்ட்டு நம்ம அது எடுத்து மட்டும்தான் வச்சுருக்கோம். நம்ம சேவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அதுக்குடைய ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ரேம்லேயே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணணும். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் ஆப்ஷன் வந்துட்டுனா இப்போ வந்துருச்சு. அசைன் பண்ணும்போது லேயரில் வந்து ஏன் இல்லைன்னா நம்ம வந்து அதை சேவ் பண்ணலை. ஸோ அதனால தான் இல்லை. நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளில் வெயிட் பிளெண்ட் வேணுமா இல்லை நார்மல் வெயிட் பிளெண்ட் வேணுமா, அதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெயிட் பிளெண்ட்னா லேயருக்கு மேலே லேயர் வந்து அப்படி அக்யூரேட்டாக தெரியும். நார்மல்னால் லேயருக்கு மேலே இன்னொரு லேயரை வந்து அந்த லேயர் ஏற்கனவே டிஃபால்ட் லேயரை வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன லேயர் அசைன் பண்ணுறீங்களோ அதான் லேண்ட்ஸ்கேப்பு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து அசைன் ஆகும். நீங்கள் எடுத்தோடனே பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கம்பைலிங் வந்து ஷேடர் கம்பைலிங் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஷேடர் கம்பைலிங் நடந்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். ஜஸ்ட் பார்த்தா தெரியும், அதான் ஷேடர் கம்பைலிங். ஸோ இப்போ நம்ம வந்து சும்மா பெயிண்ட் பண்ணுறோம். பெயிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக கம்பைலிங் ஆனோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகி தான் வரும். அப்போ நான் போது பாருங்கள் கொஞ்சம் மாற்றம். ஓகே, பெயிண்டிங் ஆகிடுச்சு. பெயிண்ட் பண்ணுறோம். இது மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸ்க்கும் இதான் யூஸ் பண்ணுறாங்க. பப்ஜி வந்து அன்ரியல் இன்ஜினில் தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு லேயர் இந்த மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் 2 லேயர் அப்ளை பண்ணியிருக்கேன், மட்டு கிராஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதே மாதிரி எத்தனை லேயர் வேணாலும் வச்சு பெயிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கிட்டு லேயர் கீழே வந்து மட்டு கிராஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் லேயர் வந்து க்ரியேட் பண்ணும் போதே எடிட் லேயர் போட்டிங்கன்னா நம்ம இன்னும் எத்தனை லேயர் வேணாலும் இந்த மாதிரி கொண்டாந்துக்கலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட லேயரை மட்டும் விசிபிள் பண்ணலாம், குறிப்பிட்ட லேயர் மட்டும் விசிபிள் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் ஏறவே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்கள்.